நீலாய் பகுதியில் இன்று காலை 18 வயதுடைய சீன நாட்டை சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவன் ஒருவர் தங்கி வந்த குடியிருப்பு அபார்ட்மெண்ட்டின் 18வது மாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்தார். பொதுமக்கள் வழங்கிய தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். மாணவர் ஒருவர் கட்டடத்தின் 5வது மாடி தளத்தில் படுகாயங்களுடன் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் என நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அப்துல் மாலிக் ஹாஷிம் தெரிவித்தார். ஆரம்ப விசாரணையில் அவர் தனது நாட்டைச் சேர்ந்த இன்னொருவருடன் அந்த குடியிருப்பில் வசித்து வந்தது தெரியவந்துள்ளது. மேலும் பரிசோதனையில் மாணவரின் உடலில் சந்தேகத்திற்கு இடமான வெளிப்புற காயங்கள் எதுவும் இல்லை என்று போலீஸ் தெரிவித்தது. மாணவரின் உடல் ரம்பாவ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு மரணத்தின் துல்லியமான காரணம் அறிய பிரேத பரிசோதனை நடத்தப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பொதுமக்கள் இந்த சம்பவம் குறித்து ஊகங்கள் அல்லது பகிரல்கள் செய்யாமல் இருக்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.